இப்போ ரீசெண்டாக அதை பேலியோ டயட் அது கீட்டோ டயட்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்கள் டாக்டர். ஓகே, இப்போ பேலியோ டயட் கீட்டோ டயட்டுக்கு நிறைய டயட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உணவு மருத்துவம் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. சாலட் தெரப்பின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல மருத்துவம் தான், நம்ம வந்து அது தப்பு சொல்லவில்லை. அதாவது அவங்கவுங்க பாடிக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது அந்த மருத்துவரோட துணை கொண்டு செஞ்சால் நல்லா ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்க உணவை டக்குன்னு மாறும்போது அந்த உணவோட தன்மை மாறும்போது உங்கள் பாடியில் மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஆகும். அப்போ அந்த மருத்துவரோட நீங்கள் துணையோடு கொண்டு தான் மாற்றணும். இப்போ நீங்கள் பேலியோ டயட் எடுக்கிறீங்கன்னா, நான் பேலியோ டயட்டை எப்போயுமே எடுக்கக்கூடாது. உங்கள் நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் நார்மல் டயட்டுக்கு வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உடம்பு எடுக்க முடியும். கீட்டோ டயட் எடுத்தாலும் அதே மாதிரி தான். எந்த ஒரு டயட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டாக்டர் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ எடுத்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி திரும்ப நார்மல் ஃபுட்டுக்கு நீங்கள் வரணும். நான் எப்போயுமே பேலியோ டயட்டில் தான் இருப்பேன், எப்போயுமே கீட்டோ டயட்டில் தான் இருப்பேன், எப்போயுமே சாலட் டயட்டில் தான் இருப்பேன்னா அது ராங் கான்செப்ட்.